Good evening, students. Good evening. ஓகே நீங்கள் வந்து அந்த கூகுள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் மேம். ஓகே. டாக்குமெண்ட்டோட லிங்க்கு ஷீட்ஸ்லேயே பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எனக்கு ஓகே. அபிராமி பேஸ்ட் பண்ணிட்டீங்க. சிந்து நீங்கள்? ஆக்சஸ் கொடுங்க. அபிராமி, நான் வந்து ஆக்சஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சிந்து ஃபோன்லேயே பண்ணலாம். கூகுள் டாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும் ஃபோனில். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலோட லிங்க்கையும் அதிலேருந்து காப்பி பண்ணி கூகுள் ஷீட்ஸும் ஃபோன்லேயே இருக்கும். ஸோ அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே மேம். ஃபிக்மா இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சதா? இல்லை ப்ரௌசரில் லாகின் பண்ண முடிஞ்சதா அபிராமி? இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணிட்டேன் மேம். இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணிட்டேன் மேம். இல்லை ஃபிக்மா பற்றி கேட்குறேன் மேம். அது வந்து ஃபிக்மா தான் மேம். வெப்சைட்குள்ளே கூகுள்குள்ளேயே போய் வெப்சைட்குள்ளே ஓப்பன் ஆகுது ஆகுது. எனக்கு அதில் ஸ்ட்ரெயிட் வருதுல்ல? அப்ளிகேஷனாக டெஸ்க்டாப்பில் வரல. ஓகே ப்ரௌசரில் வருதுல்ல? வருது மேம். PG hostel college students are struggling to maintain a healthy diet because they have limited cooking facilities, tight schedules, and no access to affordable home food style nearby, which leads to unhealthy eating habits, poor nutrition, and reduced energy levels. ஓகே. ஸோ இது வந்து பிஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்க மாட்டேங்குது பிஜியில் இருக்கனால. அண்ட் டைட் ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகே, சொன்ன ஃபார்மேட்லேயே தான் இருக்குது. குட். ஸோ இதில் வந்து நம்ம இது ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து யூசர் குரூப்பு, அதான் பிஜி ஸ்டூடெண்ட்ஸு தான் யூசர் குரூப்பு. ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அண்ட் நியூட்ரிஷியஸான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீல்ஸ் கிடைக்க லைக் அதுக்கு ஆக்சஸ் அவங்களுக்கு இல்லை. அண்ட் இதோட காஸ் என்ன, இந்த ப்ராப்ளமோட காஸ் என்னென்னா பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு குக். அந்த குக்கிங் ஃபெசிலிட்டி அங்கே இல்லை. அதுக்கப்புறம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. லைக் அவங்க வந்து படிக்கணும், அதனால டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. மற்ற அவங்களோட பர்சனல் ஒர்க்லாம் இருக்கும். அதனால் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது. அண்ட் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தா அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸும் உங்களுக்கால பார்க்க முடியல. ஓகே, இதுதான் வந்து ரூட் காசஸ்.
அண்ட் இம்பேக்ட் வந்து இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? ஓகே யா, புவர் நியூட்ரிஷன், லோ எனர்ஜி. Okay, it is good to proceed in the problem statement. First இருக்கிறத எடுத்துக்கலாம். These lines you can have it, and then proceed பண்ண we can take some data, collect it from the users, do research online. We can develop this problem statement. சிந்து உங்களோடதையும் போட்டிங்களா? ஓகே, நான் என்ன பண்ண ஆக்சஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்செப்ட் பண்ணுறீங்களா? மெயிலில் வந்திருக்கோம். எஸ் மேம். ஓகே, the poor or low income students or government job because of small because of some cash or income problemனா அது வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, ஆர் எல்ஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன். which leads to family or financial problems. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும் வராது, இதனால் அவங்க கரியர்லேயும் ப்ராப்ளம் வரும்ல. ஸோ they can even miss their career opportunities. ஓகே மேம். leads to okay, which leads to incomplete education or missed career opportunities. அது மட்டும் மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டடிக்கு போகும்போது.
ஓகே மேம். ஸோ இப்போ வந்து இதில் யூசர் குரூப் வந்து புவர் ஸ்டூடெண்ட்டு யார்கிட்ட நம்ம வந்து யூசர் குரூப்பாக ட்ரீட் பண்ண போகிறோம், டார்கெட் ஆடியன்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து டீச்சர்ஸ் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால் அவங்கெல்லாம் யூசர் குரூப்பாக இருக்க போகிறாங்க. ஓகே, குட் ஒர்க் ரெண்டு பேருமே. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஓகே, இதில் இருந்து நம்ம வி கேன் மூவ் ஃபார்வர்ட். இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ரிசர்ச் டாபிக் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டார்கெட் யூசர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியும். ஒன்று வந்து பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்போங்கிறத நீங்கள் வந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஸோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரி கொஷின்ஸ் கிட்ட நமக்கு டேட்டா கிடைக்கும், அந்த டேட்டாவை எப்படி நம்ம வந்து ஆப்பில் இன்கார்பரேட் பண்ண போகிறோம், லைக் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்ச்லேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. ஒன்று வந்து யூசர் இன்டர்வியூ இருக்குது, லைக் ஒன் கான்வர்சேஷன், டைரெக்டாக யூசர்கிட்ட நம்ம வந்து பேசுவோம். இட் கேன் பி லைக் கூகுள் மீட் இன்டர்வியூ, லைக் யூ வில் பி ஆஸ்கிங் சம் கொஷின்ஸ் டு த யூசர் அண்ட் அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது ஒன் ஆஃப் த வே. யூ கேன் ஈவன் டூ இன் பர்சன் இன்டர்வியூ, லைக் உங்களுக்கு யாராவது தெரியும் இது மாதிரி பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க தெரியும், இல்லை இந்த மாதிரி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஃபுட்டு இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி சிமிலரான இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா யூ கேன் டைரெக்ட்லி இன்டர்வியூ தெம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஈவன் யூஸ் திஸ் லிங்க்டினில் வந்து ஒரு குரூப் இருக்கும், இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி குரூப் இருக்கும். ஸோ அவங்க கூடயும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டு அவங்க ரெஸ்பான்சஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் சம் ஆஃப் த வேஸ் ஹவ் யூ கேன் டூ யூசர் இன்டர்வியூ விச் இஸ் அ மெத்தட் இன் ரிசர்ச். ஓகே, இது வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக இருக்க போது நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டியது. அண்ட் சர்வே யூசர் இன்டர்வியூங்கிறது வந்து நமக்கு எலாபரேட்டாக ஆன்சர் கிடைக்கும், லைக் ரொம்ப டீட்டெயில்டாக கிடைக்கும். அந்த டீட்டெயில்டான ஆன்சரை வி ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் இட். லைக் நீங்கள் வந்து யூசர் இன்டர்வியூ என்ன மாதிரி போக போகிறீங்க அப்படிங்கிறது பிளான் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டாவை வச்சு நம்ம இன்சைட்ஸ்னு சொல்லுவோம், அந்த டேட்டாவை வச்சு நம்மளோட டிசைனுக்கு இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டேட்டாவை வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா அது வந்து சர்வே வந்து எப்படி எடுப்போம், கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம லார்ஜர் டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா நிறையா பேர்கிட்டேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா we can create a Google form and then we can circulate it with the users. பட் இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம கரெக்டாக டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் போய் ரீச் ஆகாது, அண்ட் அவங்க ஏனோ தானே ஃபில் பண்ணுவாங்க, அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் கிடைக்காது, வாட் த யூசர் இஸ் ஃபீலிங்னு ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து டேட்டா நிறையா கிடைக்கும், நிறைய பேர்கிட்ட இருந்தே கிடைக்கும், ஈஸியாக அது ஃபில் பண்ண முடியும்ல. அதனால் இது வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க, சர்வே. ஸோ எனி ஒன் மெத்தட் விச் யூ கேன் பிக். அண்ட் contextual inquiryன்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் யூ நீட் டு அப்சர்வ் ஹவ் த யூசர்ஸ், your target audience are behaving in their environment. This is just one example, but it is not required. You can either pick from user interview or from survey. Okay, just for your understanding, because if you are going to get into a role as UX researcher,
UX researcher போகிறீங்கன்னா obviously then you can pick contextual inquiry because it involves a lot of research work. நம்ம UX UI designer போகிறோங்கிறனால we can just do some basic research, we can understand and we can use it for the design. So that is the idea and that is what we are moving ahead with. அதுக்கப்புறமா காம்படேட்டிவ் அனாலிசிஸ் தட் we definitely have to do because காம்படேட்டர்ஸை நம்ம ஸ்டடி பண்ணாதான் we'll have a idea of how we need to move ahead with the design and how we need to move forward with users like these. ஸோ என்னென்னலாம் இருக்குது இண்டஸ்ட்ரியில் லைக் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எப்படிலாம் ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி ஆகணும். அண்ட் even though that is not a primary research method, still you have to do as competitor analysis. So apart from research you need to direct research, you need to do this as well. So யாரெல்லாம் competitors அப்படிங்கிறதும் you have to find it out. ஸோ இந்த ரிசர்ச்சில் இருந்து நமக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் we can expect அப்படின்னு பார்த்தா who are the users. ஸோ இதில் டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க பட் இன்டெப்த்தாக யாரெல்லாம் நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இந்த யூசர்ஸ் யார் நம்ம ஆப்புக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்களோட கோல்ஸ் என்ன, அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் பிஜி ஹாஸ்டலில் இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அண்ட் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, லைக் அவங்களோட நீட்ஸ் என்னவா இருக்குது, என்ன இருந்தால் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் கரண்ட்டாக இந்த ஆப் இல்லை நம்ம டிசைன் பண்ணுற ஆப், ஸோ அது இல்லாமல் அவங்க எப்படி இப்போ கரண்ட்டாக சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ப்ராப்ளமை அதெல்லாமும் பார்க்கணும். அண்ட் என்ன மாதிரி கண்டெக்ஸ்டில் நம்மளோட என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட ஆப் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த டேட்டாலாம் வந்ததுக்கப்புறமா அந்த டேட்டாவை வச்சு நம்ம இன்சைட்ஸ்னு சொன்னேன்ல, இன்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். எப்படி இன்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறது? பர்சோனான்னு ஒரு மெத்தட் இருக்குது, எம்பத்தி மேப்னு ஒன்று இருக்குது. எம்பத்தி மேப் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். பிகாஸ் எம்பத்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், we need to understand the user first. அதுக்காக we have seen that already. And then there is journey map which is the user's journey கம்ப்ளீட்டாக. அந்த ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே, கன்சிடரேஷன், அவேர்னஸ், கன்சிடரேஷன், அந்த மாதிரி ஸ்டேஜஸில் they will go through and then finally make the purchase. அது வந்து யூஸரோட ஜேர்னியாக இருக்கும். இல்லை என்ன வருது அந்த ஆப் பொறுத்து மாறும். அதுக்கப்புறமா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் கிளியராக நம்ம இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோங்கிறதுக்காக திரும்ப இன்னொரு வாட்டி ரீடிஃபைன் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா then we'll have a clear understanding of what are the goals of users and what are the problems which the users are facing, what are the challenges that they are going through.
இப்போ இதில் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம என்ன இந்த ரிசர்ச்சில் இருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கணும்னா, ரிசர்ச்சோட கோல் வந்து என்னவாக இருக்கும், நம்ம வந்து என்ன சேலஞ்சஸ் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது ஆல்ரெடி எழுதியிருக்கோம் கொஞ்சம். பட் அகெயின் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் இன்னும் கிளியராக, அதுக்கப்புறம் என்ன நீட்ஸ் யூசர்ஸ் இருக்குது, யூசர்ஸ்க்கு இருக்குது, என்ன மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, லைக் எது அவங்களுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி குவாலிட்டியான எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ணணுன்னா என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட ரிசர்ச் கோல்ஸாக இருக்கும். அண்ட் தென் யார் நம்மளோட டார்கெட் யூசர்ஸாக இருக்காங்க, லைக் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக புவர் ஸ்டூடெண்ட்னு இல்லாமல் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவல்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ் இன் ரூரல் ஆர் செமி அர்பன் ஏரியாஸ், ஓகே அவங்க. அதுக்கப்புறமா வேறு யார், டீச்சர்ஸ் சொன்னேன்ல, டீச்சர்ஸ் ஆர் டியூட்டர்ஸ் ஹூ வில் ஒர்க் வித் சச் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் ஆஃப் லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்மளால் டேட்டா கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ப்ரைமரி ரிசர்ச் வில் பி டூயிங் வித் தெம். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்லாம் கரெக்டாக கொடுத்தோன்னா நமக்கு பார்த்த உடனே தெரியும் எது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், எது ஃபோக்கஸ் ஏரியாஸ் அண்ட் எது வேறு வேறு அப்படிங்கிற டைட்டில் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ரிசர்ச் கோல். ஸோ இதில் தான் வந்து நம்ம என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது சொல்கிறேன். ஒன்று வந்து சேலஞ்சஸ் ஆஃப் த யூசர்ஸ் என்னங்கிறது இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நீட்ஸ் ஆஃப் த யூசர்ஸ், மோட்டிவேஷன்ஸ் ஆஃப் த யூசர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஓகே. இந்த குவாலிட்டி எஜுகேஷனில் அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுக்கணும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து. அப்புறம் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாரையுமே நம்ம இதில் எடுத்துகிட்டு வரணும், யார் யாரெலாம் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணணும். இதில் வந்து நீங்களே இது பண்ணுங்கள் அண்ட் யார் யார் அப்படிங்கிறத எழுதணும். அப்புறம் சூஸ் த ரிசர்ச் மெத்தட்.
இட் குட் பி நான் இப்போ சொன்னேன்ல இன்டர்வியூஸ் இருக்கலாம், இல்லை சர்வே இருக்கலாம், அந்த மாதிரி. அது ரெண்டும் ப்ரைமரி மெத்தட். ஓகே, ப்ரைமரி ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, செகண்டரி ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி ரிசர்ச்சில் வந்து டைரெக்டாக நம்ம யூசர்ஸை இன்டர்வியூ பண்ணுறது அண்ட் யூசர்ஸ் கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது வந்து ப்ரைமரி ரிசர்ச். அதுக்கப்புறமா இதுதான் நான் சொன்னேன்ல, நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்வியூவில் இருந்து டேட்டா கிடைக்கும். நம்ம வந்து இன்பர்சனில் பண்ணலாம், லைக் நேராக பண்ணலாம் இன்டர்வியூ. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆன்லைனில் கூகுள் மீட்டில் ஜூமில் கூட பண்ணலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் இஃப் யூ கேன் ரெக்கார்ட் தட் செஷன் ஆர் ஜஸ்ட் இமேஜ் ஃபோட்டோவாவது யாரையாவது எடுக்க சொன்னீங்கன்னா நமக்கு வந்து ப்ரூஃபாக இருக்கும், நம்ம வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம் யூசரை டைரெக்டாக அப்படின்னு. அப்படி யூசர்ஸ் டைரெக்டாக நம்மளால் கிடைக்கவே இல்லை, அப்படி பார்க்கவே முடியலை அப்படின்னா நம்ம கூகுள் ஃபார்ம் சர்க்குலேட் பண்ணி இதுலேயும் பண்ணலாம். இதுக்கப்புறமா செகண்டரி ரிசர்ச் இருக்குது. செகண்டரி ரிசர்ச் எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ புரியுதில்ல, ப்ரைமரி ரிசர்ச் என்னங்கிறது புரியுதில்ல? புரியுதா? டவுட் இருக்கா? எஸ் மேம், எஸ் புரியுது. ஓகே, செகண்டரி ரிசர்ச்சில் வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்லாம் படிக்கலாம். நெட்டில் இருந்து நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் படிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் ஆன் இதுக்கு எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னா, எஜுகேஷன் இன்இக்வாலிட்டி இருக்குது இந்தியாவில், அதனால் அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறமா வேறு என்ன டேட்டா நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நெட்டில் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல, லைக் பேசுகிறதுல இருக்கல, சும்மா தெரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு புக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்கலாம். எவ்வளோ பேர் என்ன மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன்ஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க ரூரல் ஏரியாஸில், அண்ட் லேப்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க வில்லேஜஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நான் சொன்ன காம்படேட்டர் அனாலிசிஸ். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆப் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அன்அகாடமி இருக்குது. வேறு என்னென்ன ஆப் இருக்குங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸோ நம்ம வந்து ரிசர்ச் மெத்தட் ஒன்று பிக் பண்ணி ரிசர்ச் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறமா நமக்கு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் இருக்கணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரிசர்ச் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா,
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இல்லை அந்த டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட நீட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொஷின்ஸ் கவர் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். டீச்சர்ஸ் ஒரு பேரண்ட்ஸ்க்கு 2 பேருக்கும் கூட சேர்ந்து ஒரே குரூப்பாக க்ரியேட் பண்ணலாம் கொஷின்ஸு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கொஷின்ஸ், சாம்பிள் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம்னா, அவங்களோட எவ்ரிடே ஷெட்யூல் படிக்கும் போது அவள் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு, ஒரு டைம்னு மட்டும் இல்லாமல் அவங்கள அதை ஃபுல்லாகவே சொல்லலாம், டிஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஆர் அவங்க வந்து இப்போ கரண்ட்டாக என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க படிக்கிறதுக்காக, இல்லை என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் இல்லைங்கிறனால, அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறனால, இப்போ வந்து குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் அவங்களுக்கு கிடைக்கணும் வேணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் அது கிடைக்கிறதுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நமக்கு கரெக்டான கொஷின் நம்ம கேட்டுட்டோம் யூசர்கிட்ட அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டேட்டாவை வச்சு நம்மளால் வந்து இன்சைட்ஸாக எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இன்னும் பெட்டராக நம்மளோட ஆப்பில் சொல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா? நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் கொஷின்ஸ் கேட்குறோம், இந்த ரிசர்ச் கொஷின்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. எஸ் மேம். நம்ம வந்து இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகாமல் டைரெக்டாக போனோன்னா நம்மளால் வந்து ரேண்டமான டேட்டா தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்கணும். ரேண்டமாக ஒரு கொஷின் வந்து ஸ்டூடெண்ட் கிட்டே சும்மா கொஷின்ஸ் கேட்குறோங்கிறதுக்காக கேட்கக்கூடாது. பட் இட் ஷுட் ஸ்பெசிஃபிக்லி ஆஸ்க் சம்திங் லைக் என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் அவங்க லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கனால அவங்களுக்கு வந்து இன்கம் இல்லை, பிகாஸ் அவங்க ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அவங்க என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் இப்போ கரண்ட்டாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட சொல்யூஷனுக்கு அது ஒரு கைடாக ஹெல்ப் பண்ணும். இந்த ஆன்சர் அவங்க கொடுக்க போகிற ஆன்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த இன்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டேட்டாலாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாலாம். ஸோ அப்போ அந்த டேட்டாவை வச்சு நம்மளால் என்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, யூஎக்ஸ் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். என்னென்னலாம் ஆப்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் ஆஸ் அ டிசைனராக. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஐ நம்ம வந்து எப்படி இன்டர்ஃபேஸை வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி நம்ம இன்னும் ஈஸியாக ஆக்சசபிளாக அண்ட் என்கேஜிங்காக வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே வந்து கேஸ் ஸ்டடியில் எழுதும் போது ஆட் பண்ணும் போது
நம்ம வந்து கரெக்டான யூசர் சென்டர்டு ப்ராசஸ் தான், யூசரை சென்டராக வச்சு அவங்களுக்காக தான் இந்த ஆப்பே டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு எவிடன்ஸ் இருக்குது, நம்ம ரேண்டமாக பண்ணல, நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது, யாருக்காக டிசைன் பண்ணுறோம், அவங்களோட நீட்ஸை சால்வ் பண்ணுதா, ப்ராப்ளம்ஸ் மீட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ ரிசர்ச் கொஷின்ஸ் நம்ம கேட்டதுக்கப்புறமா இன்னும் நிறைய கொஷின்ஸ் வரும். லைக் அட்லீஸ்ட் எவ்வளோ நம்பர்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அவ்வளோவையுமே டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் இன்டர்வியூ த யூசர்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் யூசர்ஸை இன்டர்வியூ பண்ணி அந்த டேட்டாலாம் கிடைக்கிதுல, அந்த டைம்லேயே நீங்கள் வந்து இன்டர்வியூவாக இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணணும். லைக் இப்போ கூகுள் மீட்டில் நம்ம பேசுகிறோம் யூசர்கிட்ட அப்படின்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுகிட்டே ரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட்னா அட்லீஸ்ட் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்கங்கிறது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கொஷனுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து டேட்டாவை வச்சு நம்ம டிசைன்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறமா அந்த கேஸ் ஸ்டடிக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இன்டர்வியூனா. இப்போ சர்வேனா என்ன பண்ணணும்? சர்வேனா அந்த கூகுள் ஷீட்ஸோடு வரும், கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ அது ரெஸ்பான்சஸ்லாம் ட்ராக் பண்ணுங்கள், எத்தனை பேர் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். அண்ட் இது போக செகண்டரி ரிசர்ச் நம்ம கண்டிப்பாக அந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் அந்த லிங்க் எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம கீப் த லிங்க்ஸ், அதுக்கப்புறமா வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இருக்கிறது, அப்புறம் காம்படிட்டரோட ஸ்க்ரீன்ஷாட், அவங்களோட ஆப்பில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை டேட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி பண்ணோன்னே நம்ம இன்சைட்ஸை என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்குங்கிறது அனலைஸ் பண்ணுவோம். எல்லாருமே மோஸ்ட்டாக என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பேட்டர்ன்? ஸோ மேஜர் ஆஃப் த யூசர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த டேட்டாவை ஒன்றா குரூப் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி ஒன்றா குரூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து யூசர் பர்சனாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? யூசர் பர்சனானா என்னன்னு பார்த்தோம்ல. ஸோ ஒரு கேரக்டராக நம்ம வந்து அதில் இருக்க பயோ அண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களுடைய நீட்ஸ் என்ன, மோட்டிவேஷன்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கம்ப்ளீட் என்டையர் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். இந்த டாக்குமெண்ட் அனுப்புகிறேன். இதில் பாருங்கள் எப்படி. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நானே கொடுத்துருக்கேன், இன்னும் இன்டெப்த்தாக பண்ணணும். ஸோ இது வந்து டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு யூ கைஸ் ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் டு கிரியேட் டு ஃபோக்கஸ் ஆன் த ரிசர்ச் பார்ட் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறமா தான் நம்ம
இந்த டேட்டாலாம் வச்சுட்டு போவோம். அண்ட் அதுக்குள்ளே ஃபிக்மா ஆக்சஸ் வாங்கணும். ஸோ இப்போ ரிசர்ச்சுக்கு வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ரிசர்ச்சில் போகிறீங்க அப்படிங்கிறது யூ கேன் ஃபைனலைஸ். அண்ட் ஆல்சோ ஹூ ஆர் த டார்கெட் ஆடியன்ஸ். இன்னும் இன்டெப்த்தாக 2 பேரோடதுலேயுமே டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க இவ்வளோதானா, வேறு யார் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க்கும் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபைண்ட் அவுட் த டார்கெட் ஆடியன்ஸ். எல்லாருமே யார் யாரெல்லாம் இருக்காங்க, மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தால் எல்லா யூசர்ஸுமே டார்கெட் ஆடியன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது பார்க்கணும். அண்ட் என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்சில் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச் ப்ரைமரியில் எடுக்கணும். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரிசர்ச் கொஷின்ஸ் பண்ணலாம். ரிசர்ச் கொஷின்ஸ்க்கு நாளைக்கு நான் வந்து என்ன மாதிரி ரிசர்ச் கொஷின்ஸ் நம்ம கேட்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிசர்ச் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா அப்ரோச் பண்ணலாம் நம்ம அந்த டார்கெட் ஆடியன்ஸை டைரெக்டாக போய். ஓகேவா? அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுறோம். நாளைக்கு கிளாஸ்க்கு நீங்கள் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத அதே டாக்குமெண்ட்லேயே எழுதிடுங்க. அதுக்கு அடுத்ததாக அப்புறம் என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்சில் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். எய்தர் இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்வியூ வித் த யூசர் டைரெக்டாவா, இல்லை ஆன்லைன்லையா, அது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம்ஸில், இது செகண்ட் மெத்தட். இது ரெண்டத்தில் எதில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத இங்கே யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்டரி ரிசர்ச் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். செகண்டரி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டா, செகண்டரி ரிசர்ச்சோட டேட்டாவும் ஓகே, ரெண்டுமே சேர்த்து ப்ரைமரி ரிசர்ச் டேட்டாவும் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம இன்சைட்ஸாக கலெக்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஃபர்தர் மூவ் பண்ணுவோம். இந்த டேட்டா, ரிசர்ச் டேட்டா நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு எல்லா டேட்டாவுமே வந்துடும் யூசர்கிட்ட இருந்து. ஒவ்வொரு யூசர் ஒரு கலரில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட டேட்டாவும் வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட எல்லாரோடதுமே இருக்குது. ரெஸ்பான்சஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல ப்ரைமரி ரிசர்ச்சில் இருந்து, அது எல்லாமே வந்ததுக்கப்புறமா நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன்ல, அது என்ன மாதிரி பேட்டர்னாக இருக்க போகுது. சிந்தசைஸ் இன்சைட்ஸில் வந்து we need to identify the patterns. ஸோ நம்ம குரூப் பண்ணணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுவோம், ஒரு குரூப் ஆக்கிடுவோம். ஓகே, இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அதனால் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக we'll have to keep their responses in our minds while we are moving forward with the design. அதுக்காக அந்த மாதிரி நம்ம குரூப்பாக பிரிச்சிடுறோம். அதை வந்து வீல் கன்சிடர் இட் ஆஸ் ஃபீச்சர்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அதை வந்து இன்சைட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா வீல் ஹவ் டு டாக்குமெண்டட் லைக் பர்சோனா மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை எம்பத்தி மேப்பிங் மாதிரி நம்ம யூஸரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்காக க்ரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணுவோம்.
எல்லா இன்சைட்ஸும் எப்படி யூசர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அண்ட் என்னென்ன நீட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம ரிசர்ச்சில் இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து காம்படேட்டர் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ காம்படேட்டர் அனாலிசிஸில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து வீல் ஹாவ் டு பிக் த காம்படேட்டர்ஸ். யாரெல்லாம் காம்படேட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது யூ கேன் ஜஸ்ட் டூ கூகுள் சர்ச் ஆஃப் இட் and collect all the competitor names and அவங்க ஆப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். You can even install those applications in your mobile. You can use those websites in browser. okay, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. தென் we are missing out these features. Are these features helpful for our target audience அப்படிங்கிறது you can do a comparison of. ஸோ அவங்க இந்த ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தா நமக்கு அந்த ஃபீச்சர்ஸ் தேவைப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அண்ட் அந்த காம்படேட்டரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ஸோ நம்மளுக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஃபீச்சர்ஸை எப்படி அவங்கள மாதிரி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு ஆப்பில் இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு ஆப்பில் வேறு மாதிரி இருக்குன்னா ஸோ எல்லாத்தையுமே ஒரே ஃபைலாக ஃபிக்மா ஃபைலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எல்லோரும் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிறதும் நமக்கு புரியும். ஸோ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ஆப்க்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ப்ரைமரி ரிசர்ச்சும் செகண்டரி ரிசர்ச்சும் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ யூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அப்போ அவங்களோட நீட்ஸ் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஆஸ் அ டிசைனராக நீங்கள் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஓகே ஒரு யூசருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமை இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்தால் அது சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். உடனே நீங்கள் வந்து அதை நோட் டவுன் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத யூ ஃபர்ஸ்ட் நோட் இட் டவுன். அப்புறமா யூ கேன் திங்க் ஆஃப் ஓகே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸாக யூ வில் ஹவ் டு டேக் இட். அண்ட் அலாங் வித் இட் இப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருக்க அசைன்மெண்ட்னா டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறது ஃபைனல் பண்ணணும். யாருங்கிறது ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரைமரி ரிசர்ச்சுக்கு போக போகிறோம், அப்புறம் காம்படேட்டர்ஸ் யார், காம்படேட்டர்ஸ் நேம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஃபுல்லாலாம் காம்படேட்டர் அனாலிசிஸ்லாம் பண்ண சொல்லலை, வெறும் காம்படேட்டர்ஸ் மட்டும் யாருன்னு பார்க்கணும், என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் அண்ட் யார் டார்கெட் ஆடியன்ஸ், இது மட்டும் தான். சிம்பிள் தானே, பண்ண முடியும்ல, நாளைக்கு எடுத்துகிட்டு வர முடியும்ல. ஓகே ஓகே ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த டாஸ்க் பண்ணும்போது இருந்ததுன்னா கேளுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒன்றுனா போகலாம். நாளைக்கு அந்த காம்படேட்டர் அனாலிசிஸ் பார்க்கலாம் அண்ட் எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. Thank you, ma'am. தேங்க்யூ.